இந்த வீடியோவில் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பென்சீன்லேருந்து தான். பென்சீன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மெட்டா நைட்ரோ குளோரோ பென்சீன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு அது குளோரோ பென்சீன் வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். குளோரோ பென்சீன் வந்து நமக்கு வந்து வரணும். இங்கே அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் நைட்ரோ வந்து நம்ம வந்து பண்ணணும். போன கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரா பொசிஷன் வந்து நமக்கு வந்து நைட்ரோ தேவைப்பட்டுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஹாலஜனேஷன் பண்ணிட்டு அப்புறம் நைட்ரேஷன் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து மெட்டா பொசிஷனில் வேணும் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு வந்து நைட்ரேஷன் வந்து பண்ணணும். ஏன்னா மெட்டா தான் நமக்கு வந்து நைட்ரோ காம்பவுண்ட் தான் மெட்டா டைரக்டிங் குரூப் இல்லையா? அப்போ முதல்ல நமக்கு வந்து நைட்ரேஷன் பண்ணணும். அப்போ நைட்ரேஷன் என்ன ரியேஜென்ட், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். தென் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோ பென்சீன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, நைட்ரோ பென்சீன் வந்து NO2 வந்து கிடைக்கும். இதில் நம்ம என்ன பண்ணால் ஹாலஜனேஷன் வந்து நம்ம பண்ணணும். ஹாலஜனேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும், Cl2 வந்து ஆட் பண்ணணும். FeCl3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டா டைரக்டிங் குரூப். அப்போ நமக்கு குளோரின் நமக்கு வந்து எங்கே போய் ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெட்டா பொசிஷனில் போயிட்டு நமக்கு ஆட் ஆகும். NO2 மெட்டா பொசிஷன் வந்து குளோரின் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ இந்த மாலிகுலும் நமக்கு வந்து சேம் தான். என்ன சார், குளோரினுக்கு இடத்துல நைட்ரோ இருக்குது, நைட்ரோ இடத்துல குளோரின் இருக்குதுன்னா அது வந்து கரெக்ட் தான். ஓகேவா? இந்த மாலிகுல் ரெண்டுமே நமக்கு சேம் தான். ஓகே, ஸோ இதான் நமக்கு என்ன பண்ணா பென்சீன்லேருந்து நமக்கு வந்து மெட்டா நைட்ரோ பென்சீன் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட்.